Very good morning, my dear students. Today we are going to discuss about looping structure. Chapter 7 looping structure தான் பார்க்க போகிறோம். சரியா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து 6th சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம 7th சாப்டர் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ லூப்பிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா தமிழில் என்ன அப்படின்னா மடக்கு அமைப்பு. என்னென்னு சொல்லுவோம்னா மடக்கு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேசிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்தோன்னா நம்ம எதுக்கு லூப்பிங் ஸ்ட்ரக்சர் படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் படித்தோமா, ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு நிபந்தனை கூற்றுகள் அப்படின்னு படித்தோம். ஸோ எதுக்கு அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் படித்தவங்க உங்களுக்கு தெரியும். நம்ம எதுக்காக அப்படின்னா ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறோம், சரியா, எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது, அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டெசிஷன் மேக்கிங். சரியா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம எதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம ப்ரோக்ராமில் PHP கோடிங் நம்ம எதுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அது எப்படி என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்மளோட ரோல் என்ன, அது எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அதில் என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்குது, என்னென்னலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்த்தோம். அதில் டைப்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, இஃப் எல்ஸு, இஃப் எல்சிஃப் எல்ஸு, அதுக்கப்புறம் சுவிட்ச், 4 டைப்ஸாக நம்ம வந்துட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். அதை ப்ரீஃபாக நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம லூப்பிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறோம். சரியா, மடக்கு அமைப்பு. ஸோ நம்ம அதை கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டோம் இல்லையா, ஸோ அந்த கண்டிஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், பேஸ்ட் ஆன் தட் கண்டிஷன் வந்துட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகும், இல்லை எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா, ஸோ இங்கே நம்ம எதுக்கு லூப்பிங் அப்படிங்கிறது என்ன படிக்கணும், லூப்னா வந்துட்டு ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, திருப்பி பண்ணுறது லூப் அப்படின்னா வந்துட்டு ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன் நம்ம கண்டிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த லூப் யூஸ் பண்ணி, இந்த லூப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நம்ம கண்டிஷனில் என்ன கொடுக்குறோமோ அது வரைக்கும் என்ன பண்ணால் இது திருப்பி அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கும். சரியா, நம்ம ஃபங்க்ஷன் சொன்னோமா இல்லையா, ஸோ ஃபங்க்ஷன் வந்து சப்ரோட்டின் ஆர் ப்ரொசீஜர் இன் ப்ரோக்ராம்னு சொன்னோமா இல்லையா, அதே மாதிரி நம்ம லூப் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு அந்த கண்டிஷன்ஸ் நம்ம வந்துட்டு கொடுத்துட்டோம், அந்த லூப்புக்குள்ளே நம்ம கண்டிஷனை வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம அதை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்துட்டு எண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன அந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கோமோ, ஸோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருவோம், நம்ம எண்டிங் கண்டிப்பாக அந்த கண்டிஷனில் கண்டிப்பாக கொடுத்துருவோம் இல்லையா, ஸ்டார்டிங்கு கொடுத்துருவோம், எண்டிங்கு கொடுத்துருவோம். இங்கே அதுதான் இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். சரி, ஆனால் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கண்டிஷன் மட்டும் தான் கொடுப்போம், ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுப்போம். ஆனால் லூப்பிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் கண்டிஷனும் கொடுத்துருவோம், எண்டிங் கண்டிஷனும் கொடுத்துருவோம். சரியா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு அந்த என்ன பண்ண போகிறோம் அந்த கண்டிஷனை நம்ம வந்துட்டு உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தேவைன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வந்துட்டு அந்த உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் பொழுது எப்போ நீங்கள் அந்த லூப்புக்கு போகிறீங்களோ அந்த லூப்பை எப்போ நம்ம கால் பண்ணுறோமோ அங்கே எங்கே அந்த இது நம்ம வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் எப்போ வந்து அந்த லூப்புக்குள்ளே போகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா அந்த லூப் வந்துட்டு உங்களுக்கு திருப்பி அந்த ஐட்ரேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். சரியா, அதான் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மடக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ அதான் வந்து பன்முறை செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். பன்முறை செயல்பாடுகளை பயன்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா மடக்கு அமைப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இங்கே பாருங்கள் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, புரியுதா உனக்கு. ஸோ அவங்க பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்குமே, அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங், ஓகேவா, டெசிஷன் மேக்கிங் அந்த பர்பஸ்க்காக டெசிஷன் மேக்கிங் லாஜிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு. ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஐட்ரேஷன் ரைட்டிங் தி ஐட்ரேஷன் லாஜிக்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம லூப்பிங் சொல்லுவோம். புரிஞ்சுதா, அதை டெசிஷன் எடுக்கிறதுக்காக அதை டெசிஷன் எடுத்த வாட்டி நம்ம ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணணும்னா என்டையர் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறது எவ்வளோ நேரம் பண்ணணும், ஹவு மச் டைம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும், எந்த இடத்துல எண்ட் ஆகணுங்கிற என்டையர் அந்த ப்ராசஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்னென்னா நமக்கு லூப்பிங்கே அப்படின்னு சொல்கிறோம். கண்டிஷன் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கண்டிஷன் மட்டும் கொடுப்போம், அதை நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணலாம், எத்தனை டைம் வேணாலும் பண்ணலாம், அதை பேஸ்ட் ஆன் அந்த கண்டிஷன் வந்துட்டு அங்கே ஒர்க் ஆகும். இந்த லூப் நம்ம ஒன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், கண்டிஷனை வந்துட்டு லூப்புக்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து அந்த லூப் என்டையர் வந்து எண்ட் ஆகிற வரைக்கும் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரிப்பீட்டிங் தி பர்டிகுலர் ஆக்ஷன் எகைன் அண்ட் எகைன். லூப்பிங் அப்படின்னா என்ன சொல்லணும்னா தி பர்டிகுலர் ஆக்ஷன் ரிப்பீட்டிங் தி எகைன் அண்ட் எகைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருப்பி மீண்டும் வந்துட்டு ஒரே ஒரு செயலை நம்ம திருப்பி செஞ்சோன்னா அதுதான் வந்து லூப்பிங் அல்லது ஐட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, பாருங்கள் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ரைட்டிங் ஐட்ரேஷன் லாஜிக்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்டிங் ஐட்ரேஷன். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா பன்முறை மடக்கமைப்பு பன்முறை செயல்பாடுகளை எழுதுவதற்கு பயன்படுகிறது. பன்முறைனா ஒரு வேலையை நம்ம திருப்பி பண்ணணும், நிறையா டைம் பண்ணணும். இப்போ ஒரு 5 டைம் பண்ணால் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இதே 50,000 டைம் பண்ணோம்னா நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ண முடியுமா, ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, அப்போ யூஸருக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம ஒரு வேலை இது வந்துட்டு சிமிலர் டு ஃபங்க்ஷன் மாதிரி தான். சரியா, ஸோ அங்கே வேணுமா நம்ம யூஸ் பண்ணுவோம், அங்கே ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம்,
இங்கே நம்ம வந்துட்டு லூப்புங்கிற அதுக்கு தனியாக கீவேர்டு கொடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு வேலையை திருப்பி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லூப்பிங் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். ஒன்ஸ் அதில் கொடுத்துட்டோம்னா அதுவாக வந்து பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பாருங்கள், இட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் PHP. ஸோ PHPயும் சேர்த்து நிறைய லாங்குவேஜஸ் நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் C இருக்குது, C++ இருக்குது, ஜாவா நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் இம்ப்ளிமெண்டட் யூசிங் தி ஃபாலோவிங் கேட்டகரிஸ். ஸோ அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஸோ கீழே கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டைப்ஸ்லாம் பார்த்தோம், இஃப் எல்ஸ் ஸ்விட்ச் பார்த்தோமோ அதே ஒரு லூப்பிங்லேயும் வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் வந்துட்டு இருக்குது. ரொம்ப ஈஸி. இப்போ அந்த லெசன் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 6 and 7 வந்துட்டு ரொம்ப ஈஸி. நீங்கள் போகிற பக்கம் படிச்சுட்டு போயிடலாம். ஜஸ்ட் ஆஃப்டர்நூனில் அந்த 2 லெசன் இங்கேயே படிச்சு தூக்கி போட்டு போயிடலாம். சரியா? நீங்கள் நல்லா லிசன் பண்ணணும். இங்கே இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன், சின்டாக்ஸ், எக்ஸாம்பிள், எவ்வளோதான். இந்த மட்டும் நீங்கள் கிளியராக இருந்தீங்க, அது ப்ரோக்ராமுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ரோக்ராம் இங்கே கிரியேட்டிவாக கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ டெஃபினேஷன் புரிஞ்சுதா? தமிழில் பாருங்கள், மடக்கமைப்பு பன்முறை செயல்பாடுகளை எழுதுவதற்கு பயன்படுகிறது. இது PHP உட்பட பல நிரலாக்க மொழிகளின் மிக முக்கியமான பண்பாக உள்ளது. இவை பின்வரும் வகைகளை பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகின்றன. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தமிழ் மீடியம் புக்கு நான் ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன். அட் டைமில் வந்துட்டு 2 புக்கை நான் மாற்றி வைக்க முடியாதுப்பா. ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்கை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நான் சாஃப்ட் காப்பியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் தமிழில் சொல்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நான் தமிழில் வந்து நான் வார்த்தைக்கு நான் தமிழில் சொல்கிறோம் அதை எழுதி வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் நான் கிளாஸை முடிச்ச வாட்டி நீங்கள் தமிழ் மீடியம் புக்கை ஓப்பன் பண்ணி நீ வந்து கையில் வச்சுருந்தாலும் சரி, அல்லது நீ மொபைலில் தான் இருக்குது என்கிட்ட கையில் மேனுவலாக இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. நீ ஒன்ஸ் வந்துட்டு இதில் இருந்தால் மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோ, அல்லது வந்துட்டு கையில் புக்கு இருந்துச்சுன்னா புக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு புக்கு கையில் இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் நடத்த நீ அப்படியே பக்கத்தில் கீழே அண்டர்லைன் பண்ணி மேலே தமிழில் எழுதிக்கலாம். இல்லையா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மறுபடியும் மொபைலில் அந்த கிளாஸ் முடிஞ்ச வாட்டி மொபைலில் பார்த்துட்டு நான் எதுக்கெலாம் தமிழில் சொல்லணும் நீட்டாக எழுதி வச்சுக்கலாம். அப்போ நான் மோஸ்ட்டாக தமிழில் தான் 90% நான் தமிழில் தான் சொல்கிறேன். இல்லையா? உனக்கே தெரியும், கிளாஸ் தெரியும். எதுக்காகனா நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்துட்டு தமிழில் படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா மோஸ்ட்டாக நான் தமிழில் தான் சொல்லுவேன். சரியா? அதனால் வந்துட்டு நீ வந்து பயப்பட தேவையே இல்லை. தெளிவாக கிளாஸை மட்டும் லிசன் பண்ணுங்கள், நோட்ஸ் தெளிவாக எடுங்க போதும். ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் ஓகேவாப்பா? ஸோ அதில் பாருங்கள், மடக்கமைப்பு மற்றும் கீழே வந்துட்டு நமக்கு நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் இங்கிலீஷில் ஸ்டூடியம் பாருங்கள். ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னா லூப்பிங் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் லூப், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் லூப், தேர்ட் ஒன் ஒயில் லூப், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டூ வைல். ஸோ தீஸ் ஆர் தி 4 types ஆஃப் லூப்ஸ் இன் தி லூப்பிங் ஸ்ட்ரக்சரே. 4 types வந்துட்டு இருக்குது. இதை தான் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். தமிழில் பாருங்கள், ஃபார் மடக்கு, ஃபார் ஈச் மடக்கு, ஒயில் மடக்கு, டூ வைல் மடக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு 4 கேட்டகரிஸ், 4 வகைகளாக வந்துட்டு என்ன பண்ணுறது 4 பயன்படுத்தி தான் நம்ம மடக்கு என்ன பண்ணுறோம், நம்ம லூப்பிங் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைப்பு. ஸோ ஃபஸ்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் லூப்பு. ஃபஸ்ட் டைப் என்னப்பா? ஃபார் லூப்பு. ஸோ இதில் பாருங்கள், ஃபார் லூப்னா ஒன்றும் கிடையாது. ஃபாருக்கு தான் ஒரு கீவேர்டு. சரியா? ஃபாரு, ஒயிலு, டூ வைலு, ஃபார் இது எல்லாமே வந்துட்டு என்ன ஒரு கீவேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் வந்துட்டு அந்த ஃபார் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லூப்பை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம PHP ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா ஈஸியாக வந்துட்டு அந்த லூப்பிங் வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். டெஃபினேஷன் இம்பார்ட்டன்ட்டுப்பா. ஸோ உங்களை வந்துட்டு இந்த லெசனில் 4 டைப் இருக்குது. இந்த 4 டைப்புமே தனித்தனியாக உங்களுக்கு வந்துட்டு 5 மார்க்கில் கேட்பாங்க. இதில் ஒயில் லூப் மட்டும் உங்களுக்கு புக் பேக்கில் கிடையாது. சரியா? ஒயில் லூப் மட்டும் புக் பேக்கில் இல்லை, மற்ற 3மே வந்து புக் பேக்கில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அப்படியே அழகாக நீங்கள் லட்டு மாதிரி 5 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? நான் தெளிவாக லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபார் லூப் டெஃபினேஷன் பாருங்கள். For loop is an important functional looping system which is used for iteration logics when the programmer know in advance. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டு. in advance how many times the loop should run. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா for loop அப்படிது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் லூப்பிங் ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற லூப்பிங் அப்படின்னாவே காமனாக யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா ஃபார் லூப்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஐட்ரேஷன் லாஜிக்ஸ். ஸோ ஐட்ரேஷன் என்ன சொல்கிறோம்னா திருப்பி வருது. இப்போ ஒரு வேலையை நான் பல முறை பண்ணணும் அப்படின்னா திருப்பி நான் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஃபார் லூப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வென் தி ப்ரோக்ராமர் நோ, அப்போ எப்போ வந்து ப்ரோக்ராமர்னா நம்ம தான். சரியா? ஸோ யார் அந்த ப்ரோக்ராம் எழுதுறாங்களோ, யார் அந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணுறாங்களோ அவங்க தான் யூசர் தான் வந்து ப்ரோக்ராமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்னன்னா அவங்க எப்போ நோனா தெரிகிறது. சரியா? இன் அட்வான்ஸ் ஹவு மெனி டைம்ஸ் தி லூப் ஷுட் ரன். அப்போ எவ்வளோ அந்த ஒரு கண்டிஷன் லூப் மீன்ஸ் என்னன்னா அந்த லூப்பில் நம்ம கண்டிஷன் தான் கொடுப்போம், அதை தான் லூப்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்டிஷன் வந்துட்டு ப்ரோக்ராமருக்கு எத்தனை டைம் பண்ணணும், அந்த கண்டிஷன் வந்து எண்டிங் வந்துட்டு ஓகே அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எப்போ முடியும், எவ்வளோ எந்த நேரத்தில் முடியுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருந்தாங்க முன்னாடியே. சரி, முன்னாடி அட்வான்ஸாக தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த லூப் வந்துட்டு ஈஸியாக இருக்கும்.
இந்த லூப்பில் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ எப்போ வந்து நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரோக்ராமர் அல்லது யூஸருக்கு வந்துட்டு அந்த கண்டிஷன் வந்துட்டு எப்போ எண்ட் ஆகும், எவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த 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 லூப் வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த ரிப்பீட் பண்ணும், அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்துட்டு திருப்பி பண்ணுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இந்த லூப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த லூப்பை யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும், யூஸருக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் என்னென்னா வந்துட்டு இந்த இவ்வளோ நேரம் ரன் ஆகும்னு தெரிஞ்சுதுன்னா இந்த லூப் வந்துட்டு என்ன ஈஸியாக வந்துட்டு ரன் ஆகும். இந்த மாதிரி தான் அங்கே கண்டிஷன்ஸும் கொடுப்பாங்க. ஓகேவா? இன்ஃபினிட்டியாக இருக்காது, ஃபைனட்டாக இருக்கும். இவ்வளோ நேரமாக இவ்வளோ இப்போ 10 டைம்ஸாக 30 டைம்ஸ்னு வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம். சரியா? எண்டிங் வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற லூப் தான் வந்துட்டு ஃபார் லூப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? தமிழில் பாருங்கள். ஃபார் மடக்கு என்பது முக்கியமான மடக்கு அமைப்பு ஆகும். இது பன்முறை செயல்பாட்டிற்கு பயன்படுகிறது. நிரலர் முன்னதாகவே எத்தனை முறை மடக்கினை செயல்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்தால் இம்மடக்கினை பயன்படுத்தலாம். அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும்? கண்டிப்பாக இது எத்தனை தடவை அந்த கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எத்தனை டைம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கீழே பாருங்கள், சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழில் கட்டளை அமைப்புன்னு சொல்லுவாங்க. சின்டாக்ஸ்னால் கட்டளை அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஃபார் ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாருங்கிறது கீவேர்டுப்பா. ஒரு ப்ராக்கெட் பேராந்திசிஸ், ஓப்பன் பேராந்திசிஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் கவுண்டர் INIT நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா INITன்னு படிக்கக்கூடாது, யூனிட் கவுண்டர் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் செமிகோலன், அரை காட்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அரை காட்புள்ளி நம்ம சொல்லுவோம். சரி, ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், டெஸ்ட் கவுண்டரு, அதுக்கப்புறம் ஒரு செமிகோலன், இன்க்ரிமெண்ட் கவுண்டரு. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் வரும், டிக்ரிமெண்ட் வரும். ஸோ நமக்கு மோஸ்ட் ஆஃப் PHPயில் பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக இன்க்ரிமெண்ட் கவுண்டர் யூஸ் பண்ணாலும் இன்க்ரிமெண்ட் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க? க்ளோஸ் பேராந்திசிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் வந்து இந்த இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம், அல்லது நெக்ஸ்ட் லைன்லேயும் நீங்கள் எழுதலாம். ஈஸியாக உங்களை வந்துட்டு புக்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே தான் எழுதுறது கிடையாது. இங்கே ஓப்பன் கர்லி பிரேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கீழே செகண்ட் லைனில் கூட நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரியா? ஓப்பன் கர்லி பிரேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோடு டு பி எக்ஸிக்யூட்டர், ஒரு செமிகோலன், க்ளோஸே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சின்டாக்ஸே, ஃபார் லூப்புக்கான சின்டாக்ஸே. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட். ஓகே, இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை மூணு நம்ம பராமீட்டர்ஸே அப்படின்னு சொல்லி, இதை மூணு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பராமீட்டர்ஸே, அளவுருக்கள், தமிழில் அளவுருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், கீழே பாருங்கள், ஒவ்வொன்றையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் கவுண்டர். ஸோ யூனிட் கவுண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகணும், அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு, ரன் ஆகிறதுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகணும், தட் மீன்ஸ் என்ன, அந்த லூப். ஸோ ப்ரோக்ராம் மீன்ஸ் என்னன்னா லூப்பே. அப்போ ஃபார் லூப் வந்துட்டு எப்போ அதனுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட்டில் நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இனிஷியலைஸ் தி லூப் இனிஷியல் கவுண்டர் வேல்யூ. அப்போ என்னன்னா லூப்பில் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம் என்னன்னா எப்போ அந்த கவுண்டர் வேல்யூ வந்துட்டு நம்ம அதோடைய ஸ்டார்டிங் வேல்யூ, ஏன்னா அந்த லூப்போட ஸ்டார்டிங் வேல்யூ எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ அதை வந்து கொடுக்குறதா வந்துட்டுன்னா யூனிட் கவுண்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கவுண்டர். ஸோ டெஸ்ட் கவுண்டர் அப்படின்னா evaluated for every iteration of the loop. If it evaluates true, the loop continues. If it evaluates to false, the loop ends. So test counter அப்படின்னா இங்கே கண்டிஷன். சரியா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிஷன் கொடுப்போம். ஸோ அந்த கண்டிஷன் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோமா, இஃப் இஃப்ஸாக சொன்னோமா, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா உள்ள லூப்புக்குள்ளே வந்துட்டு என்ன பாடி ஆஃப் தி லூப்புக்குள்ளே இங்கே ஒரு போட்டு எக்ஸிக்யூட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வரும். அப்போ இன்கேஸ் வந்துட்டு என்ன கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா லூப் வந்து எண்ட் ஆகிடும். ஓகேவா? அதாவது ட்ரூ அப்படின்னா கண்டினியூ ஆகும், ஃபால்ஸ் அப்படின்னா எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும். புரிஞ்சுதா? நம்ம இஃப்னு சொன்னோமா, இஃப் ஸ்டேட்மெண்ட் சொன்னோமா, அதே கண்டிஷன் தான். புரிஞ்சுதா? அதான் வந்துட்டு டெஸ்ட் கவுண்டர். டெஸ்ட் கவுண்டர்னா அங்கே கண்டிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்க்ரிமெண்ட் கவுண்டர். ஸோ இன்க்ரிமெண்ட் கவுண்டரில் என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னா இன்க்ரீசஸ் தி லூப் கவுண்டர் வேல்யூ. ஸோ இன்கேஸ் வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துட்டோம். டெஸ்ட் கவுண்டரில் வந்துட்டு டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா அங்கே வந்து கண்டிஷன் ஓகேவா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ என்ன உனக்கு ஒரு ப்ரோக்ராம் உள்ள வந்து பாடி ஆஃப் தி லூப்பில் போயிட்டு உனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸோ அவுட்புட் வந்துடும். ஸோ வந்த வாட்டி என்ன ஆகுனா உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதான் வந்து இன்க்ரிமெண்ட் கவுண்டர். மூணாவது தேர்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கவுண்டர் இருக்கும்போது ஸோ ஆஃப்டர் தி எக்ஸிக்யூஷன் தி வேல்யூ வில் பி இன்க்ரிமெண்டட் ஃபார் 1. ஓகேவா? ஸோ ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் எக்ஸிக்யூட் ஆன வாட்டி. புரிஞ்சுதா? ஸோ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசஸ் தி லூப் கவுண்டர் வேல்யூ. இப்போ ஒன்ஸ் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஒவ்வொரு டைம் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸிக்யூஷன் வந்துட்டு என்ன தி லூப் வேல்யூ வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1. ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூஷனுக்கு என்னன்னா ஆஃப்டர் தி எக்ஸிக்யூஷன் என்ன பண்ண ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஈஸியாக புரியும்பா. சரியா? ஸோ இதான் என்னன்னா உங்களுக்கு இந்த பராமீட்டர் வந்துட்டு எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தமிழில் நான் அப்படியே சொல்கிற பாருங்க, பராமீட்டர்னா தமிழ் அளவுருக்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம யூனிட் கவுண்டர்னு சொன்னோமா, அதுக்கு பேர் தமிழில் தொடக்க மதிப்பு. யூனிட் கவுண்டர்னா தொடக்க மதிப்புன்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், தொடக்க மதிப்பு மடக்கின் தொடக்க மதிப்புன்னு இருத்துகிறது. அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ என்ன பண்ணுது, இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்குது. அந்த லூப் வந்துட்டு எந்த வேலையில் ஸ்டார்ட் பண்ணுங்கிறத என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் டெஸ்ட் கவுண்டர் அப்படின்னா நிபந்தனை. டெஸ்ட் கவுண்டர் அப்படின்னா நிபந்தனை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மடக்கின் ஒவ்வொரு சுழற்சியின் போதும் நிபந்தனை சரிபார்க்கப்படும். நிபந்தனை சரிபார்க்கப்படும். நிபந்தனை சரியெனில் மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்படும். நிபந்தனை தவறு எனில் மடக்க முடிவு பெறும். அப்போ என்ன சொல்கிறாங்க, நிபந்தனைனா கண்டிஷன் சொல்லுவோம். அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது உண்மை அப்படின்னா சரி அப்படின்னா என்னாகும், உள்ளே வந்துட்டு ஃபர்தர் வந்துட்டு என்னாகும், ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா, எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை இன்கேஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா மடக்கு என்னது முடிவே. அப்போ லூப் வந்துட்டு எண்ட் ஆகிடும். ஓகேவா, லாஸ்ட் இன்க்ரிமெண்ட் கவுண்டர் சொன்னோமா, அது இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் டிக்ரிமெண்ட்டாக இருக்கலாம். தமிழ் மீடியம் புக்கில் வந்துட்டு மிகுப்பு குறைப்பு அப்படின்னு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா மடக்கின் எண்ணிக்கையே மிகிக்கிறது அல்லது குறைகிறது. அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து நம்ம ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தா வந்துட்டு என்ன இன்க்ரிமெண்ட் ஆகும், மைனஸ் மைனஸ்னு கொடுத்துருந்தா என்ன ஆகும், உங்களுக்கு டிக்ரிமெண்ட் ஆகும். புரிஞ்சுதா, மதிப்பு வந்து குறையுது அப்படின்னா மைனஸ் இருக்கும், ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, உங்கள் ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோ சார்ட்னா தமிழில் வந்துட்டு நெறிய வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம் நீங்கள் போட தேவையில்லை, ஜஸ்ட் இங்கே கான்செப்ட் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் இது இங்கே வந்துட்டு என்னன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லூப்போட அந்த ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ப்ரொசீஜர் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதான் ஸ்டார்டிங் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனிஷியல் ஆக்ஷனு. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட்டில் இனிஷியல் ஆக்ஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அங்கிருந்து எங்கே வருதுன்னு பாருங்கள். அங்கிருந்து வந்துட்டு லூப் கண்டினியூஷன் கண்டிஷன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இது வந்துட்டு இனிட் கவுண்டர் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கவுண்டர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு கண்டிஷனுக்கு போகும். இது கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ கண்டிஷன் என்ன பண்ணுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணுது, கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. ஸோ செக் பண்ணிட்டு வந்துட்டு எஸ்ஸாக இருந்ததுன்னா வந்துட்டு லூப் பாடி இதுக்குள்ளே போகும். ஸோ எஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன போயிட்டு உள்ள அந்த பர்டிகுலர் அதுக்கான ஆக்ஷன் வந்து பண்ணிட்டு என்ன ஆகுனா இங்கே ட்ரூவாக இருக்கும்போது இந்த ப்ராசஸ் நடக்கும். சரியா, உள்ளே போகுது. உங்கள் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா வந்து உள்ளே போய் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் எல்லாமே செக் பண்ணிட்டு ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. எல்லாமே பண்ணிட்டு என்ன ஆகுது, உங்களுக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும் இந்த வேலைலாம் நடக்கும். ஸோ அதான் இங்கே வந்துட்டு என்னென்னா எகைன் வந்துட்டு நீங்கள் ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இங்கேயே வந்து கண்டிஷன் செக் பண்ணி ஃபால்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு எண்டிங்க்கு வந்துடும். புரியுதா, ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். அப்போ வந்து ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்குறோம். ஸோ ஸ்டார்டிங் அந்த லூப் ஸ்டார்ட் ஆனே ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்குறோம். அது உடனே வந்து கண்டிஷனை போய் செக் பண்ணுது. அந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது ஓகேவா இருந்துச்சுன்னா பாடி ஆஃப் தி லூப் உள்ளே போகும். ஓகேவா, அதே மாதிரி என்ன ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிப்பீட் ஆகிறதா வந்துட்டு இங்கே எகைன் வந்து இந்த ஆக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் கண்டிஷன் இந்த இடத்துல ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன உங்களுக்கு எண்டிங்க்கு வந்துடும். புரிஞ்சுதா, ஸோ இதான் வந்து ப்ரொசீஜரு. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் வந்து இனிஷியல் கண்டிஷன். ஸோ I = 0. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐ அப்படிங்கிறது என்னப்பா, வேரியபிள். ஸோ ஐ அப்படிங்கிறது வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஐயா இருக்கலாம், ஏவா இருக்கலாம், பியா இருக்கலாம். ஸோ ஒரு நேம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். சரியா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோமா இல்லையா, அது வந்து லெட்டராக இருக்கலாம், ஓகேவா, ஒரு ஸ்டிங்காக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், நம்ம என்ன வேணாலும் சொல்லியிருக்கோம். ஸோ நம்பர் மட்டும் வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது என்னன்னா இங்கே வந்து ஏன் நீங்கள் டிக்ளரேஷன் நம்ம பண்ணல. சரியா, ஜஸ்ட் வந்து வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறீங்க, டாலர் சிம்பிள் வரல அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்ம டிக்ளேர் தான் பண்ணுறோம், நம்ம இனிஷியலைஸ் பண்ண கிடையாது. சரியா, சாரி நம்ம டிக்ளரேஷன் பண்ணல, ஜஸ்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுற வேலையை. ஓகேவா, நம்ம முன்னாடி இதெல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணுற ப்ரோக்ராமில். ஸோ I = 0, ஐங்கிறது வேரியபிள் நேம், = 0. ஸோ 0 அப்படிங்கிறது இங்கே என்னன்னா இனிஷியல் வேல்யூ. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் கண்டிஷன். ஸோ கண்டிஷனில் இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஐயோட வேல்யூ என்னது 0. ஸோ 0 < 100, 0 < 100. ஸோ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, 0ங்கிறது 100 விட சின்னது தான், கண்டிஷன் ட்ரூ தான். அப்போ இருக்கும்போது என்ன ஆகுனா உள்ளே உங்கள் போயிட்டு என்ன ஆகுனா இங்கே உள்ளே வந்துட்டு என்னன்னா பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ என்னன்னா வெல்கம் டு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளாக ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, நமக்கு புரியாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா நம்ம வந்துட்டு ஒரு வெல்கம் டு SVB. ஸோ வெல்கம் டு SVBன்னு கூட கொடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு அட்டல்யா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க சம் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுனா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இது பாடி ஆஃப் தி லூப் முடிஞ்ச உடனே என்ன ஆகுனா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆன வாட்டி உங்களுக்குனா வேல்யூ வந்துட்டு என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ I++ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ I++ங்கிறது என்ன, பின்னாடி வேரியபிளுக்கு பின்னாடி கொடுத்தாங்கன்னா இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக ப்ரீ இன்க்ரிமெண்ட்டாக ஞாபகப்படுத்தி பாருங்கள். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு. சரியா, போஸ்ட்டு இன்க்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதே முன்னாடி ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு. ஸோ ப்ளஸ் அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டு, மைனஸ் அப்படின்னா டிக்ரிமெண்ட்டு. இதெல்லாம் நீ நல்லாவே வந்து நல்லா தெரியும். ஸோ வந்துட்டு என்ன வேல்யூ வந்துட்டு என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு எகைன் என்ன ஆகுனா லூப்புக்குள்ளே மறுபடியும் வந்துட்டு திருப்பி அதுக்குள்ளேயே போகும். ஸோ திருப்பி வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸிக்யூஷனுக்கு போகும். இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கே அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 0 > 100. ஸோ இந்த மாதிரி வராது எப்போவுமே. இன்கேஸ் இந்த மாதிரி வருது அப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக உனக்கு என்ன ஆகுனா உனக்கு ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும், உனக்கு லூப்புக்குள்ளேயே போகாது. ஓகேவா, ஸோ இதான் வந்துட்டு ஃப்ளோ சார்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் போகலாமாப்பா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உனக்கு தெளிவாக புரியும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா <? PHP ஃபார் $i = 0, செமிகோலன் $i < = 0, செமிகோலன் $i++. ஸோ இங்கே கொடுத்துட்டோமா. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இனிஷியலைசேஷன் நம்ம வேரியபிள் என்ன பண்ணியிருக்கோம்னா டிக்ளேர் பண்ணி
அந்த வேரியபிளை டிக்ளேரும் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிக்ளரேஷன் அப்படின்னா வந்துட்டு முதல்ல அந்த வேல்யூ நான் அந்த வேரியபிளை வந்துட்டு நான் உள்ள ப்ரோக்ராமுக்குள்ளே கொடுக்க போகிறேன். ஸோ அதான் டாலர். ஸோ ஃபாருங்கிறது கீவேர்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யூனிட் கவுண்டர். ஸோ யூனிட் கவுண்டர் என்னது, நம்ம வந்து கவுண்டரோட வேல்யூ வந்து ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்க போகிறோம். அப்போ டாலருங்கிறது வந்து வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், டாலர் சிம்பிள் கொடுக்கணும். அப்போ டாலர் ஐங்கிறது என்னென்னா உனக்கு வேரியபிள் நேமு அல்லது கவுண்டர் என்னது கவுண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வேரியபிளோட நேம் ஐ ஈக்குவல் டு 0. ஸோ 0ங்கிறது என்னன்னா ஸ்டார்டிங் வேல்யூ. ஓகேவா, அதுக்கப்புறம் செமிகோலன், அதுக்கப்புறம் டெஸ்ட் கவுண்டர் ஒன்று பார்த்தோமா. ஸோ டெஸ்ட் கவுண்டருங்கிறது இதுதான். ஸோ என்ன நம்ம டெஸ்ட் கவுண்டர் மீன்ஸ் டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், $i less than equal to 10. ஸோ இது வந்து கண்டிஷன். நெக்ஸ்ட் பாருங்க $i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அர்த்தம். ஸோ பின்னாடி வந்து ஒரு வேரியபிளுக்கு பின்னாடி ப்ளஸ் போட்டாங்கன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகேவா, அப்போ நம்ம பின்னாடி வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆன வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த வேரியபிளோடைய வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும் ஃபார் ஈச் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் கர்லி பிரேஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கோ தி நம்பர் ரீசன் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு ஸோ $i less than break. ஸோ பிரேக்னா உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா வரி முறிவு. ஸோ எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும், கோஸ் டு தி நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ க்ளோஸ் இது ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள்ப்பா. ஓகேவா, பாருங்கள் மேலே டெஃபினேஷன் உங்களுக்கு இருக்கும், இதுக்கப்புறம் இன்னும் கொடுத்துருக்கோம். சரியா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷனுக்கு 2 மார்க்கு, சின்டாக்ஸுக்கு 2 மார்க்கு, இந்த எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க். ஓகேவா, 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, ஈஸியாக இருக்காது ப்ரோக்ராமே. இப்போ எப்படி உனக்கு அவுட்புட் எப்படி வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபார் லூப்பில் வந்துட்டு 0 நம்ம கண்டிஷன் செக் பண்ணோமா. ஸோ $i ஈக்குவல் டு 0. அப்போ இனிஷியல் வேல்யூ என்னது 0, ஐயோட வேல்யூ என்னது 0. அப்போ கண்டிஷன் செக் பண்ணலாமா. அப்போ 0 லெஸ் தென் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் செக் பண்ணலாமா. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் பாடி ஆஃப் தி லூப்புக்குள்ளே போகும். இன்கேஸ் ஃபால்ஸாக இருந்தால் என்ன போகும், 10 மினிட் ஆகி வெளில வந்துடும். அப்போ பாருங்கள் இந்த கண்டிஷனில் பாருங்கள் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போ 0 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு என்ன ஆகும், 10 விட வந்து சின்னதா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ 0 விட 10 பெருசு அப்படின்னு அங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டாக தப்பா, 0 விட 10 பெருசாக ஈக்குவலாக அல்லது சின்னதா, பெருசு தானே. ஈக்குவலும் கிடையாது, சின்னது என்னது பெருசும் கிடையாது. 0 அப்படிங்கிறது ஈக்குவல் கிடையாது, என்னது பெருசு கிடையாது. அப்போ 10 விட சின்னது தான். அப்போ கண்டிஷன் ட்ரூ தானே. ட்ரூவா ஃபால்ஸா, 0 விட 10 பெருசு தானே. அப்போ கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிறதுலாம் உனக்கு பாடி ஆஃப் தி வந்துட்டு லூப் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எப்போ என்ன எக்ஸிக்யூட் ஆகணும், தி நேம் எக்கோக்குள்ள நம்ம என்ன கொடுத்து இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா தி நம்பர் ஈஸ்ன்னு கொடுத்துட்டு சரியா ஒரு கோலன் கண்டிப்பாக வைக்கணும். ஓகேவா, அந்த கோலன் வந்துட்டு கோலன் வைக்கணும். சரியா, கோலன் வச்சுட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தி நம்பர் ஈஸ் ஒரு கோலன் வச்சுட்டு $i. ஸோ $iயோட வேல்யூ என்னது நமக்கு 0. $iயோட இனிஷியல் வேல்யூ என்னது 0 கொடுத்து நெக்ஸ்ட்னா பிரேக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் நம்ம வந்து செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூ ஆச்சா. அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது நம்ம லெஃப்ட் சைடு என்ன வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்து அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூவாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிரேக்கு. ஸோ பிரேக்னா நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு அடுத்த லைனில் நான் எழுதணும். இன்கேஸ் பிரேக் கொடுக்கல அப்படின்னு என்ன பண்ணணும், அப்படியே கண்டினியூஸாக ஒரு ரோலாக எழுதிட்டு போகணும். ஓகேவா, பிரேக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும். அப்போ என்ன நான் நெக்ஸ்ட் என்ன இருக்கும், இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஐயோட இனிஷியல் வேல்யூ என்னது 0. அப்போ ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனால் ஒரு வேல்யூ வந்துட்டு ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும், 0வோட ஒரு வேல்யூ ஆட் ஆச்சுன்னா அப்போ 0 + 1 1. அப்போ ஐயோட வேல்யூ என்னப்பா உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக ஐயோட வேல்யூ என்னது 1. அப்போ எகைன் என்ன பண்ணால் கண்டிஷனை செக் பண்ணோம். எகைன் என்ன பண்ண உங்களுக்கு கண்டிஷனை செக் பண்ணோம். ஸோ கண்டிஷனை செக் பண்ணோம் அப்படின்னா இருங்க இதெல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உனக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, ஓகே இப்போ பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது பண்ணிட்டோம். நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகி உனக்கு அவுட்புட் நம்பர் ஈஸ் கோலன் கொடுத்துட்டு உனக்கு 0 அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்னாச்சு, ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 1 வந்துருச்சு. அப்போ 1 வந்தாச்சு. இப்போ என்ன வேல்யூ, இப்போ கரண்ட் வந்துட்டு ஐயோட வேல்யூ என்னது 1. அப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன வரும் 10. இப்போ என்ன பண்ணோம், கண்டிஷனை செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா. இப்போ வந்துட்டு 10 விட 1 சின்னதுன்னு சொல்கிறாங்க. அல்லது நீ என்ன பண்ணிக்கலாம், 1 அப்படிங்கிறது 10 விட என்னது உங்களுக்கு என்னது சின்னது, அல்லது 10ங்கிறது 1 விட பெருசு. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிஷன் ட்ரூவே. அப்போ என்ன ஆகும், எகைன் வந்துட்டு என்னென்னா அவுட்புட் வரும். எகைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகுனா தி நம்பர் ஈஸ் கோலன் ஐயோட வேல்யூ இப்போ கரண்ட் வேல்யூ என்னது 1. நான் லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து அவுட்புட் அப்படியே எழுதி காட்டிடுறேன். அப்போ லைன் ஆகணும் உங்களுக்கு வந்துட்டு தி நம்பர் ஈஸ் ஒரு கோலன் கொடுத்துட்டு $iயோட வேல்யூ கரண்ட் வேல்யூ என்னப்பா 1. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு வரும், அதுக்கப்புறம் 1. ஸோ என்ன ஆகும், பிரேக் கொடுத்துருக்கனால நெக்ஸ்ட் அடுத்தது வரும். இப்போ எகைன் என்ன ஆகுனா உங்களுக்கு லூப்புக்குள்ளே போகும். ஸோ எகைன் போகும்போது உங்கள் $iயோட வேல்யூ என்ன ஆகும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது i ++. அப்போ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ கரண்ட் ஐயோட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு 2 அப்படின்ட்டு வரும். அப்போ எகைன் என்ன பண்ணுறோம், 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10 செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதே மாதிரி என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு
அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுனா அப்படியே வந்துட்டு லூப் வந்து என்ன ஆகும் ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் கண்டினியூ ஆகிட்டே வந்துட்டு என்னென்னா தி நம்பர் இஸ் கோலன் டாலரோட வேல்யூ வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா 9ன்னு வருது. சரியா, நான் வந்து 9 அப்படிங்கிறது நான் என்ன கொடுக்குறேன் சரியா. இப்போ எனக்கு லாஸ்ட்டாக கண்டிஷன் 9 less than or equal to 9 less than or equal to 10 இப்போ வந்துச்சு. ஓகேவா, இதே மாதிரி நான் 8 அதாவது அவுட்புட் வந்து 8 வரைக்கும் வந்துச்சு, ஒரு வேலை இன்க்ரிமெண்ட் ஆகி இப்போ 9 வருது. இப்போ நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன். இப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிஷன் இப்போவும் ட்ரூ தான். இப்போ என்ன ஆகுது எக்ஸிக்யூட் ஆகுது. எக்ஸிக்யூட்னு ஒரு வேலை என்ன ஆகுனா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆன வாட்டி உனக்கு என்ன ஆகுனா 10 less than or equal to 10. ஓகேவா, இப்போ இந்த கண்டிஷனுக்கு வருமா. ஸோ இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும், அவுட்புட் இது கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, 10ங்கிறது 10க்கு ஈக்குவல் அண்டு ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது அதை விட சின்னதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு சின்னதுங்கிறது கிடையாது, என்ன 10 ஈக்குவல் தான். ஸோ அந்த ஈக்குவல் அப்படிங்கிறது வந்ததுனால என்ன ஆகுனா உங்களுக்கு ரன் ஆகும். 10ங்கிறது வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது வந்ததுனால என்ன ஆகுனா உங்களுக்கு ரன் ஆகும் இல்லையா. இன்கேஸ் இந்த இடத்துல ஈக்குவல் இல்லைப்பா சரியா, இந்த இடத்துல என்னென்னா உங்களுக்கு ஈக்குவல் இல்லை சரியா, ஈக்குவல் இல்லாமல் வெறும் 10 less than equal to இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனை பார்த்தீங்கன்னா $i less than 10 மட்டும் இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகணும் உங்களுக்கு 10 வருமா வராதா, 10ங்கிறது 10 விட சின்னதாக இருக்கா, சின்னதுங்கிறாங்க. எப்படி வரும் 10 ஈக்குவல். ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல ஈக்குவல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா 9ஓட ஸ்டாப் ஆகிடும். தி நம்பர் இஸ் கோலன் கொடுத்துட்டு என்ன ஒரு 9ஓட நின்றுக்கும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் அப்படிங்கிறது கொடுத்தனால உங்களுக்கு என்ன ஆகுனா அப் டு 10 வரைக்கும் வரும். உங்களுக்கு என்ன ஆகுனா அப் டு 10 வரைக்கும் வரும். ஸோ இப்போ அவுட்புட் சொல்லுங்கள் பார்க்கலாம், அவுட்புட் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அவுட்புட் எப்படி வரும், ஸோ என்ன கொடுப்போம் அப்படின்னா அவுட்புட்டில் தி நம்பர் இஸ் கோலன். சரி, எனக்கு சரியாக வந்து இங்கே வராது. நம்பர் இஸ் ஃபஸ்ட்டு வந்து 0 வரும். ஸோ அதே மாதிரி என்ன இதே மாதிரி இங்கே நம்பர் இஸ்ன்னு கொடுத்து அதே மாதிரி என்ன ஆகுனா உங்களுக்கு 1 இப்படியே போயிட்டு லாஸ்ட்டாக இது வரைக்கும் வரும் 10 வரைக்கும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி தி நம்பர் இஸ் கோலன் கொடுத்து 0லிருந்து ஃபஸ்ட்டு தி நம்பர் இஸ் கோலன் 0, தி நம்பர் இஸ் கோலன் 1, தி நம்பர் இஸ் கோலன் 2, 3 அப் டு எது வரைக்கும் வரும் 10 வரைக்கும் உங்களுக்கு வரும். புரிஞ்சுதா, அங்கே ஈக்குவல் இருந்ததுனால 10 வரைக்கும், இன்கேஸ் ஈக்குவல் இல்லைனா உங்களுக்கு எது வரைக்கும் வரும் 9 வரைக்கும் வரும். புரிஞ்சுதாப்பா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார் லூப்புக்கான உங்களுக்கு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன். இப்படி தான் என்ன ஆகுனா நம்ம கண்டிஷன் எண்டிங் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் 10. ஸோ 10 ஈக்குவல் 10 கொடுத்தனால 10 வரைக்கும் வருது. இன்கேஸ் ஈக்குவல் கொடுக்கலாம் உங்களுக்கு 9 வரைக்கும் வரும். அப்போ அந்த கண்டிஷன் எண்ட் ஆஃப் தி கண்டிஷன் வர வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த ஃபார் லூப் வந்துட்டு திருப்பி அந்த வேலையை என்ன பண்ணணும் ஐட்ரேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த ப்ரொசீஜர் அந்த பர்டிகுலர் அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு திருப்பி என்ன பண்ணணும் அது பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், வேல்யூ வந்துட்டு இப்போ 10 வந்துருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப் வரும்போது 11 அப்படின்னு வரும். ஸோ 11 less than or equal to 10 அப்படின்னு வரும். ஸோ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, கண்டிஷன் ஃபால்ஸா. எப்போ வந்துட்டு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அந்த எண்டு கண்டிஷனை வந்துட்டு அது எக்ஸிட் பண்ணுதோ அப்போ என்ன வந்துட்டு உங்களுக்கு அந்த லூப் வந்துட்டு என்னன்னா எண்ட் ஆகிடும். ஸோ ஸ்டாப் ஆகிட்டு எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும். நீ கேட்கலாம் ஏன் 11 போடலை, நீங்கள் 11 வந்து போட்டு காட்டல அப்படின்னா, ஸோ நான் வேலையை நான் இன்க்ரீஸ் பண்ண வாட்டி என்ன ஆகுனா எனக்கு ஐயோட வேலையை வந்துட்டு 11 இருக்கும். ஸோ 11 அப்படிங்கிறது 10 விட சின்னது கிடையாது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ ஃபால்ஸ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த லூப்பை விட்டு எனக்கு என்ன ஆயிரும், எனக்கு அந்த லூப் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும். சரி, எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும். சரியா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபார் லூப். புரிஞ்சுதாப்பா, நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன், பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். சரி, உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு லூப் மட்டும் சொல்கிறேன் சரியா, ஃபார் ஈச்சோட முடிச்சிடலாம், ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லூப் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் இப்போ புரிஞ்சுதா உனக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு நிறைய போட்டு பார்க்கலாம் சரியா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டாங்க, போட்டு அனுப்பி விட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அங்கே கிரியேட்டிவாக நீங்கள் ஏதாவது நெட்டில் நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் போட்டு என்ன பண்ணலாம்னா நீங்களும் அவுட்புட் அதை பார்த்து அவுட்புட் எழுதாதீங்க, நீங்களும் அவுட்புட் வந்துட்டு யோசிச்சு நீங்கள் போட்டு எனக்கு அனுப்பி விடுங்க, நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, ஃபார் ஈச் லூப் பார்க்கலாமாப்பா. ஸோ ஃபார் ஈச் லூப் அப்படின்னா ஃபார் ஈச் மடக்குன்னு தமிழில் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நான் அவுட்புட்டிங் வந்து இந்த முன்னாடி இருக்கிற அந்த ஃபார் லூப் வந்துட்டு அவுட்புட் நான் சொல்லி நீ தெளிவாக நீ நோட்ஸில் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கணும், இந்த ப்ரோக்ராமும் கீழே வந்து அவுட்புட் நீங்கள் என்ன பண்ணி எனக்கு எழுதி காட்டியிருக்கணும். எல்லாருமே வந்துட்டு எனக்கு நோட்ஸ் நீ சென்ட் பண்ணும்போது நீ என்ன பண்ணனா, நீ நோட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணும்போது பார்த்துட்டு இந்த அவுட்புட்னு போட்டு நீ என்ன பண்ணிருக்கணும், எனக்கு அவுட்புட் என்னங்கிறது எழுதி காட்டியிருக்கணும். பார்க்கலாம் நீ எப்படி கிளாஸ் லெசன் பண்ணியிருக்கேன், நான் அதிலே நான் பார்த்துப்பேன் சரியா. ஸோ ஃபார் ஈச் லூப் போகலாமாப்பா. ஸோ ஃபார் ஈச் லூப் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஃபுல்லாக நீங்கள் டெஃபினேஷன் எழுதணும். எக்ஸாமில் வந்துட்டு இது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணால் எழுதணும் சரி. அது எல்லாமே எழுதுனா தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. பாருங்கள், ஃபார் ஈச் லூப் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அவைலபிள் இன் PHP. ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி அவைலபிள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒன்று சரியா. ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ்னா வந்து ஸ்பெஷல் ரீசெண்டாக வந்துட்டு இருக்கிற ஒன்று ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள்,
இட் ஒன்லி ஒர்க்ஸ் வித் அரேஸே. ஸோ என்னன்னா இது அரேல மட்டும் தான் ஒர்க் ஆகும், அணிகளில் மட்டும்தான் என்ன பண்ணணும், அந்த ஃபார் ஈச் மடக்குங்கிறது ஒர்க் ஆகும், அணி இல்லாமல் இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தி லூப் ஐட்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் கீ வேல்யூ பேர் இன் தி அரே. இது இம்பார்ட்டண்டான கீ வேர்டு. ஸோ கீ வேல்யூ பேர் அப்படின்னா வேரியபிளும் இருக்கும், அதோட வேல்யூ ரெண்டையுமே வந்துட்டு என்ன பண்ணணும் நமக்கு. ஸோ முன்னாடி ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ மட்டும் தான் வந்துட்டு என்ன ஆகுனா அவுட்புட்டாக வந்துச்சு. இங்கே வந்துட்டு அந்த வேரியபிளும் வரும், வேல்யூ வந்துட்டு நமக்கு அவுட்புட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் ஈச் லூப் ஐட்ரேஷன் தி வேல்யூ ஆஃப் தி current array element is assigned to $value variable and the array pointer is shifted by 1. So array value shifted by 1 until it reaches the end of the array element. நீ ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. நம்ம அரேயில் வந்துட்டு எப்படி எலமெண்ட் ஸ்டோர் ஆகணும், யூஸ் இது இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம சொன்னோம் இல்லையா. இண்டெக்ஸ் மதிப்பை பயன்படுத்தி தான் வந்துட்டு என்னன்னா அரேயில் வந்துட்டு மதிப்பு வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும். வேரியபிளே ஒரே மாதிரியான மதிப்புகளை வந்துட்டு என்ன பண்ணோம், அது வந்துட்டு ஒரே வேரியபிளை சேமித்து வைக்கும் நம்ம சொன்னோம். ஸோ அது எப்படி அப்படின்னா ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டு வந்துட்டு 0th பிளேஸாக அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு அப்படி எனக்கு அதாவது என்னன்னா உனக்கு ஜம்ப் ஆகி போகாது. ஸோ 1 by 1 தான் ஜம்ப் ஆகும். அப்போ 10 எலமெண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டு போகும், அப்புறம் செகண்ட் தேர்டு. ஸோ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக 4th-க்கோ 5th-க்கோ போகாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க சரியா. ஸோ அதான் வந்துட்டு எப்போ அது வந்துட்டு அந்த எண்டு வந்துட்டு எப்போ நம்ம வருதோ அது வரைக்கும் என்ன ஆகுனா 1 by 1 அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு ஜம்ப் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? தமிழில் பாருங்கள் சொல்கிறேன். ஃபார் ஈச் மடக்கு PHP மிகவும் பிரத்யேகமான ஒன்றாகும். இது அணிகளுடன் மட்டுமே செயல்படுகிறது. மடக்கின் சுழற்சியானது அணியில் உள்ள ஒவ்வொரு திறவு இணை மதிப்பை பொறுத்தது. மடக்கின் ஒவ்வொரு சுழற்சியின் போதும் நடப்பு அணி உறுப்பின் மதிப்பானது $வேல்யூ மாறியில் இருத்தப்படுகிறது மற்றும் அணியின் சுட்டு ஒவ்வொரு மதிப்பாக அணியின் உறுப்பின் இறுதி வரை நகர்த்தப்படுகிறது. இப்போ 10னா இப்போ 10 வரைக்கும் என்ன ஆகும், 0 1 2 3 4 9 அப்படின்ட்டு வந்து 10 வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கும், இண்டெக்ஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? பாருங்கள் சின்டாக்ஸ் கட்டளை அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் ஈச். ஸோ ஃபார் ஈச் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இது கீவேர்டுன்னு சொல்லிட்டேன். உள்ள $array எஸ் $value $array இம்பார்ட்டண்டான கீவேர்டு பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு $array. அப்போ வேரியபிளும் இருக்கும், வேல்யூ ரெண்டுமே இது பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிப்பா. நெக்ஸ்ட் ஓப்பன் கர்லி பிரேஸ் கொடுத்துருக்காங்க, கோட் டு எக்ஸிக்யூட்டர் க்ளோஸே. ஓகேவா? சரி இது வந்து தமிழ் மீடியத்துக்கு அப்படியே தான் வந்து சின்டாக்ஸ் வரும், இது தமிழ் சின்டாக்ஸ் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் உள்ள இது வந்து ஃப்ளோ சார்ட்டு. ஸோ எப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதோடைய பாய்வு எப்படி வந்து டேட்டா வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்வன்ஸ் ஈக்குவல் 18 20 32 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்னென்னா வேல்யூஸ் சரியா அரேக்குள்ள. ஸோ அரேனா வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வரும் சரியா, ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போடுவோம். அது இப்படி போட்டால் தான் அரே. நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா தப்பி தவறி கூட அரேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பெராந்திசஸ் அந்த ஓப்பன் அந்த ப்ராக்கெட் போடக்கூடாது சரியா. இப்படி சதுரமாக ஒரு ப்ராக்கெட் போடணும், அதுதான் அரேன்னு சொல்லுவோம். ஸோ வந்து 3 வேல்யூஸ் இருக்குது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ. நான் ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் 3 வேல்யூஸு. பட் இன்னும் இண்டெக்ஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் 2 அப்போ 0th பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன். ஸோ இதை தான் சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ ஃபார் இஸ் எக்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் அந்த வேல்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 18 20 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 18 வரும், கீழே வந்து 20 20 32 ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபுல்லாக வேல்யூஸ் ஆகும் என்டையர் வேல்யூ வந்து உங்களுக்கு அப்படியே வந்துட்டு அவுட்புட்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க. டூ யூ நோ பாருங்கள், தி ஃபார் ஈச் கன்ஸ்ட்ரக்ட் ப்ரொவைட்ஸ் அன் ஈஸி வே டு ஐட்ரேட் ஓவர் அரேஸ். ஃபார் ஈச் ஒர்க்ஸ் ஒன்லி an array and objects and will issue an error when you try to use it on variable with a different data type or an uninitialized variable. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் ஈச் அப்படின்றது எப்படி எனக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் யூஸ் தி அரே இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபார் ஈச் லூப் வந்துட்டு ஒர்க் ஆகாது, இந்த லூப் வந்துட்டு ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா இது ஒன்லி அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கூட தான் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் என்ன சொன்னால் எரர் வந்து இஷ்யூ பண்ணும் எப்போ அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன டிஃப்ரெண்ட் அது ஒரு வேரியபிள் இருக்குது. அப்போ ஏங்கிறது வந்துட்டு ஒரு வேரியபிள். ஸோ அதில் பார்த்தோன்னா நம்ம A = 10ன்னு கொடுக்குறோம். ஸோ A = 10ங்கிறது வந்துட்டு ஒரு நம்பர், 10ங்கிறது ஒரு நம்பர் தான். நான் 10 20 30 அப்படிங்கிறத நான் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ ஒரே மாதிரியான டேட்டா டைப்பு. ஸோ இன்டீஜர்னா இன்டீஜர் மட்டும் இருக்கணும் ஓகேவா, ஃப்ளோட்னா ஃப்ளோட் இருக்கணும், கேரக்டர்னா கேரக்டர் இருக்கணும் சரி, ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் இருக்கணும். நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா A = 10 ஹலோ கமா ஹாய் கமா அதுக்கப்புறம் 20 அந்த மாதிரிலாம் கொடுக்கூடாது சரியா. ஸோ வந்துட்டு ஒரே மாதிரியான டேட்டா டைப் வேல்யூஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணால் எனக்கு ஃபார் ஈச் வந்து ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். ஸோ மாற்றி கொடுத்தா வந்துட்டு இது கண்டிப்பாக எரர் வந்துட்டு இது பண்ணும். அண்ட் இன்னொன்று என்ன சொல்லலாம், அன்இனிஷியலைஸ்டு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணாமல் நம்ம வெறும்னா A = 10ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, வெறும்னா A = 10ன்னு கொடுக்கக்கூடாது. நான் என்ன பண்ணணும்னா $A அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ $A நான் ஸ்டார்டிங் வேல்யூ வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நான் ஃபார் ஈச் லூப்பில் வந்துட்டு நான் வேல்யூ வந்து இனிஷியலைஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அந்த வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ண யூஸ் பண்ண முடியும். ஸோ இனிஷியலைஸ் பண்ணாமல் அந்த வேரியபிள் என்ன பண்ணக்கூடாது. இப்போ A அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும் அந்த வேரியபிள் $A நான் கொடுத்துருக்கணும். கொடுக்காம கொடுத்தோன்னா அது வந்து எரர் வந்துட்டு எனக்கு கொடுக்கும், ரிசல்ட்டில் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ இது வந்துட்டு 1 மார்க்லலாம் கேட்பாங்க, இதை வந்து பார்த்துக்கோங்க சரியா. ஸோ எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. ஸோ எக்ஸாமில் பாருங்கள், நல்லா பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். லெஸ் தென் ? PHP இது வந்து
டிஃபால்ட்டு சரியா. ஸோ எப்பவுமே வந்துட்டு இது ஸ்டார்டிங் HTML எப்படி நம்ம HTML கீழே வந்து க்ளோஸ் HTML கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த PHP அண்ட் இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கணும். PHP ப்ரோக்ராம்னாவே இது ரெண்டும் இருக்கணும். ஸ்ட்ரக்சர் அதுதான். ஓகேவா, லிசன் பண்ணுங்க. டாலர் ஸ்டூடெண்ட் ஒரு அண்டர் ஸ்கோர் நேமே, இது ஐஃபன் கிடையாது, அண்டர் ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷிஃப்ட் எடுத்துட்டு மைனஸை கொடுத்தீங்கன்னா அந்த அண்டர் ஸ்கோர் வரும். டாலர் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு அரே. ஸோ நம்ம வந்து அரே நம்ம சொன்னோமா, ஸோ அரே 3 டைப்ஸ் சொன்னோம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரேங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். அரே இல்லாமல் ஃபாரிஸ்ட் லூப் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்குள்ளே பாருங்க மகிலன். ஸோ வித் இந்த டபுள் கோட்ஸில் ஏன் டபுள் கோட்ஸில் கொடுக்குறோன்னா ஸ்ட்ரிங்கே. ஸோ ஸ்ட்ரிங்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்கு நம்ம எப்போ கொடுத்தாலும் வந்து என்ன பண்ண நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். கேரக்டர் கொடுத்தோன்னா சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ மகிலன் கமா இனியன் கமா நிலானி கமா சிபி கமா சினி, கடைசி என்ன பண்ணியிருக்காங்க செமிகோலன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஓகேவா, இதுதான் என்னன்னா உங்களுக்கு அரேவோட சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அரேவை என்ன பண்ணியிருக்காங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நம்ம எதனா சொல்லலாம்னா நம்ம இண்டெக்ஸ்டு அரே அல்லது அரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அரே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அரே யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்னா நம்ம எனக்கு தேவையான வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. இப்போ பாருங்க ஃபார் ஈச்ங்கிறது கீவேர்டு. இப்போ பாருங்க டாலர் ஸ்டூடெண்ட் நேம்ங்கிறது வேரியபிளா. அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா டாலர் வேரியபிள் நம்ம சின்டாக்ஸ் நம்ம சொன்னோமா, சின்டாக்ஸில் பாருங்க நம்ம கொடுத்துருக்கோமா ஃபார் ஈச்சுக்குள்ள டாலர் அரே எஸ் டாலர் வேல்யூ. அப்போ அரேங்கிறது இங்கே என்னது நமக்கு அரேவோட வேல்யூ. டாலர் அரேங்கிறது என்னது உங்களுக்கு இதுதான் அரே. அப்போ அரே நேம் என்னது ஸ்டூடெண்ட் நேம்ங்கிறது அரே. ஓகேவா. அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மகிலன் இனியன் நிலானி சிபிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அந்த வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ஸ்டூடெண்ட் நேம்ங்கிற அரேக்குள்ளே வேல்யூஸே. ஸோ வேல்யூ அப்படிங்கிறது எதப்பா மீன் பண்ணுது அப்படின்னா இந்த வேல்யூஸே மகிலன் இனியன் நிலானி சிபி சினி. ஓகேவா. அப்போ இந்த அஞ்சு அந்த நேம் எங்கே எந்த அரேயில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேமே. ஓகேவா. அப்போ இந்த நேம் எல்லாம் ஸ்டூடெண்ட்டோட நேமு. அது எந்த அரேயில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற அரேயில். ஓகேவா. ஸோ இங்கே என்ன நம்ம எக்கோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாலர் வேல்யூவே. எனக்கு என்ன பண்ணோம் வேல்யூ மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணால் போதும். ஸோ டாலர் வேல்யூங்கும் போது கண்ட்ரோல் என்ன ஆகுனா அந்த வேல்யூக்கு போகும். ஸோ இந்த வேல்யூ அப்போ அந்த வேல்யூங்கும் போது இந்த 5 நேம் அந்த 5 பேர் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஃபைனலாக என்ன கொடுத்துருக்கேன் பிரேக்கு. ஸோ பிரேக்னா 1/1. இன்கேஸ் பிரேக் கொடுக்கலாம் அப்படியே லைனாக ஸ்பேஸ் இல்லாமல் அப்படியே லைனாக என்ன இருக்கும் அங்கே என்ன இருக்கோ அப்படியே வரும். ஓகேவா. நான் பிரேக் கொடுத்ததுனால என்னன்னா 1/1 எனக்கு என்ன ஆகுனா அவுட்புட் வரும். ஓகேவா. அவுட்புட் வந்துட்டு எனக்கு 1/1 வரும். சரியா. ஸோ இங்கே பாருங்க பக்கத்தில் do you know கொடுத்துருக்காங்க. PHP loop often when you write code you want the same block of code to run over and over again in a row instead of adding several almost equal code lines in a script. We can use loops to perform a task. ஸோ ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஃபங்க்ஷனை திருப்பி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா நம்ம லூப் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா நம்ம நம்பர் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்ம எழுதுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ லூப் யூஸ் பண்ணும்போது அதுக்குலாம் வந்துட்டு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கொடுத்துட்டோம்னா அதுவும் என்ன பண்ணிக்க ஒன்ஸ் அந்த வந்துட்டு உங்களுக்கு அந்த லூப் வந்துட்டு நம்ம வந்து பண்ணிட்டோம் லூப்புக்கு அந்த கண்ட்ரோல் போச்சுன்னா ஓகே வந்து ஈஸியாக வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா ஈஸியாக தனித்தனி எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃபீச்சர் தான். சரி, ஏதாவது எக்ஸ்ட்ரா கான்செப்ட் தான் நீங்கள் ஒன்றுட்டோம். இதை வந்து ரொம்பலாம் ஒன்றுட்டு நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. சரியா. ஸோ பாருங்கப்பா இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நீ சொல்லியிருக்கணும் இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் என்ன வரும். இதோ நம்ம நிறுத்திக்குவோம். ஸோ அவுட்புட் என்னப்பா வரும் இந்த ஃபாரிச்சுக்கே எக்கோக்குள்ளே டாலர் வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ டாலர் வேல்யூங்கிறது மகிலன் இனியன் நிலானி சிபி சினின்னு கொடுத்துட்டோம். இப்போ அவுட்புட்டுக்கு நம்ம கொடுத்துட்டோம். அப்போ எப்படி அவுட்புட் வரும் அவுட்புட் வந்து பிரேக் 1/1 வரணும். அப்போ ஸ்டூடெண்ட் நேம் எனக்கு என்னவா வரணும்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நேமும் எனக்கு என்ன வரணும் டிஸ்பிளே ஆகணும் அண்டு 1/1 வரணும். இதுதான் எனக்கு அவுட்புட். ஸோ எப்படி அவுட்புட் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எழுதலாமா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எப்படி இருக்கணுமோ அப்படியே வரணும். கேபிட்டல் எம்னா கேபிட்டல் எம், ஸ்மால் எம்னா ஸ்மால் எம் அப்படியே. அப்போ ஃபஸ்ட்டு வந்து மகிலன் அப்படின்னு வரும். ஸோ பிரேக் கொடுத்ததுனால என்ன பண்ணால் நெக்ஸ்ட் நேமை கால் பண்ணோம். நெக்ஸ்ட் நேம் என்ன பண்ணோம் செகண்ட் லைனில் வரும். அதே லைன் என்ன பண்ணக்கூடாது எழுதக்கூடாது. இதில் பாருங்கள் அவுட்புட்டில் எழுதும்பொழுது எம் கேபிட்டல்னா கேபிட்டல் ஸ்மால்னா ஸோ அங்கே எப்படி இருக்கோ அப்படியே எழுதணும். அடுத்து தேர்ட் லைனில் பாருங்கள் நிலானி. ஓகேவா. தேர்ட் லைனில் நிலானி, 4th லைனில் சிபி, 5th லைனில் சினி. ஓகேவா. இப்போ வந்துட்டு நமக்கு என்ன இதுதான் அவுட்புட்டாக உங்களுக்கு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது டபுள் கோட்ஸு கொடுக்கக்கூடாது. ஏன் டபுள் கோட்ஸ் கொடுக்கக்கூடாது நமக்கு எக்கோக்குள்ளே கொடுக்கும்போது நம்ம டபுள் கோட்ஸ் தான் கொடுப்போம். அப்போ நமக்கு அவுட்புட் வரும்போது என்ன வரக்கூடாது உனக்கு டபுள் கோட்ஸோட வரக்கூடாது. வித்தவுட் டபுள் கோட்ஸ் உள்ள டெக்ஸ்ட் மட்டும் தான் நமக்கு என்னென்னா அவுட்புட்டாக வரணும். பிரேக்கு கொடுத்தனால 1/1 வந்துச்சு. இன்கேஸ் நீ பிரேக்கு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு லைனாக மகிலன் இனியன் அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கூட வராது அப்படியே வரும். சரியாப்பா. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் நேமுக்கு பதிலாக வேறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள மகிலன் இனியனுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் வேறு நேம்ஸ் யூஸ் பண்ணலாம். வேறு வந்து நம்பர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். சரியா. இங்கே வந்துட்டு டாலர் ஸ்டூடெண்ட் மார்க்குன்னு கொடுத்து என்ன பண்ணலாம் நீங்கள் உள்ளே வந்துட்டு மகிழன் அதுக்கு பதிலாக இனியனுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் மார்க்கு கூட கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் டிஸ்பிளே பண்ணலாம். பிரேக்கு கொடுத்தும் நீங்கள் என்ன பண்ணலாம் அவுட்புட் எழுதலாம். பிரேக்கு கொடுக்காம பண்ணலாம். சரி. அது நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். சரியா. நானும் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். பின்னாடி ஃபியூச்சரில் கொடுக்குறேன் டெஸ்ட் கொடுக்கும்போது. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்களாக க்ரியேட்டிவாக வந்துட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு ஓனா நீங்கள் என்ன பண்ண எழுத நானே கொடுத்தனா உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. நீயா தேடினா தான் எனக்கு என்னன்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரியா. இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. ஓகேவா. இந்த
அவுட்புட் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இதோட அவ்வளோதான். இனிமேல் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ரிமைனிங் 2 இருக்குது, ஒயில் லூப் அண்ட் டூ ஒயில் இருக்குது. அதுவும் ரொம்ப ஈஸி தான். நம்ம அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி இதை பார்த்தது என்னென்னா தரவாக நல்லா வந்துட்டு என்ன பண்ணால் லிசன் பண்ணு. சரியா? நல்லா லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு க்ரியேட்டிவாக நீ என்ன பண்ணணும், இதுக்கு நீங்கள் நோட்ஸ் எனக்கு அனுப்பும்பொழுது இந்த ஃபார் அண்ட் ஃபார் ஈச்சுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சின்டாக்ஸை ப்ரோக்ராம் கண்டிப்பாக எழுதுவீங்க. அவுட்புட்டோட எனக்கு வந்து என்ன பண்ணணும், நோட்ஸ் சென்ட் பண்ணணும். புரியுதா? எப்படி அவுட்புட் நான் சொன்னனோ உனக்கு அப்போ தான் உனக்கு என்ன புரிஞ்சதுக்கு தெரியும். நீ ப்ளஸ் நீ க்ரியேட்டிவாக நீ யோசிச்சதே எனக்கு கூடவே எழுதி கூட அனுப்புங்க. ரொம்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சந்தோஷப்படுவேன். சரியாப்பா? ஸோ இதை நல்லா தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு இன்றைக்கி நடத்துனது இவ்வளோ தான். உனக்கு டெஃபினேஷன் லூப்பிங் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறது ஒரு டாப்பிக்கு. அதுக்கப்புறம் அது அதை வந்துட்டு மொத்தம் 4 இருக்குது. நம்ம 2 மட்டும் பார்த்துருக்கோம். அதுக்கு டெஃபினேஷனு, சின்டாக்ஸு, ஃப்ளோ சார்ட் பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃப்ளோ சார்ட் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சிட்டா போதும், அதை நீங்கள் எக்ஸாமில் தேவையில்லை. இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்ன வருது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ தான் கிரியேட்டிவாக கேட்டாங்கன்னா உன்னால் அட்டன் பண்ண முடியும். எவ்வளோதான்ப்பா. சரியா? ஸோ நல்லா கிளாஸை வந்துட்டு லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுங்க. எனக்கு நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் இன்னமும் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எதாவது சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு மார்க் வரணும்னா நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா மார்க் குறைஞ்சதான் எங்களை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அசால்ட்டாக விட்டுறாதீங்க. தெளிவாக பண்ணுங்கப்பா. இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள். சரியா? எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். நீ வந்துட்டு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உனக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும். சரியா? உன்னுடைய ஃபியூச்சரை பாருங்கள். லாக்டவுன் டைம் வந்துட்டு உனக்கு கரெக்டாக அப்படி அமைஞ்சு போயிடுச்சு. உனக்கு வந்து நீ நல்லதுன்னு நினைக்கிற, ஆனால் அது நல்லது கிடையாது. ஒரு சீக்கிரமாக ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு நீ நல்லா படித்து நல்லா மார்க் வாங்க முடியும். சரியா? வந்துட்டு நம்மளும் இப்போ இந்த கொரோனா வந்துட்டு சீக்கிரமாக வந்து கிளியர் ஆகணும். நம்மளும் கடவுள்கிட்ட வேண்டிப்போம். சரியா? இருக்கிற நம்ம வந்துட்டு நமக்கு கிடைச்சதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் நல்லா கிளாஸில் லிசன் பண்ணி நோட்ஸ் எடுங்க. எல்லா சப்ஜெக்ட் நோட்ஸும் எடுங்க. ஓகேவா? நல்லா படிங்க. ஓகேவா? சரிப்பா. தேங்க்யூப்பா.